நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுச்சவு கூட்டு நம்ம செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு போட்ட சவுச்சவு கூட்டு. அதுக்கு நம்ம சவுச்சவை வந்து நல்லா இப்படி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு பீஸில் இதுக்கு நறுக்கிட்டோம். எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தண்ணியில் போட்டு அலசிட்டு சவுச்சவு கூட்டு செய்ய போகிறோம். எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு நல்லா அலசிட்டு சவுச்சவை வந்து நம்ம பாசிப்பருப்பில் போட்டு நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் மசாலாலாம் வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கூட்டு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க நம்ம கொடுத்துங்க. அப்போ தான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் வந்து சேரும். வாங்க இப்போ நேரடியாக வந்து செஞ்சு பார்க்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருந்த சவுச்சவை பாசிப்பருப்பு போட்டு இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு செய்யலாம். நல்லா வேகணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சில்லு தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகம் போட்டிருக்கோம். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கூட்டு செய்யும்போது இது மிக்ஸ் பண்ணி செஞ்சால் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் வச்சுருக்கோம். இதை நம்ம அரைச்சி அதில் வந்து ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது கூட வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். நம்ம வந்துட்டு பாசிப்பருப்பு, உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வச்சுருக்கோம். தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்து கூட்டு செய்ய எப்படி சரி கடுகு வச்சுருக்கோம். போட்டு தாளித்து எப்படி நம்ம கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சவுச்சவை வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இது பாருங்கள், எடுத்து வச்சுருக்கோம். வேறு எந்த கலரும் நம்ம சேர்க்கல, மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கோம். இதுக்கு தேங்காய், ஜீரகம் போட்டு அரைச்சி நம்ம எடுத்தாச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கடுகுலாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட்டான சவுச்சவு கூட்டு செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி கலக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம செய்கிறோம் வாங்க. வானல் நம்ம வந்து நம்ம வச்சாச்சு. சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்ற போகிறோம். சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகை போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு ரெண்டையுமே நம்ம சேர்த்து போட்டிருக்கோம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இதோட நம்ம கருவேப்பிலையை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. நம்ம தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியோட நம்ம உப்பு போட்டோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நீங்கள் எப்போவுமே தக்காளி போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடலாம். தக்காளியோட உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்கட்டும் தக்காளி. தக்காளி வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை தக்காளி இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப போடக்கூடாது. தக்காளி ரொம்ப போட்டிங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கூட்டு செய்கிறப்ப இந்த சவுச்சவு கூட்டு கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு அரை தக்காளி போட்டுக்கோங்க, போதுமானதாக இருக்கும்.
இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சவுச்சவ் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள்லாம் போட்டு கலக்க போகிறோம். மசாலாவை நம்ம போட்டுக்கலாம், சவுச்சவ் இதில் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டாச்சு. சவுச்சவ் போட்டு நம்ம கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகத்தை வந்து இதில் ஊற்ற போகிறோம். எல்லாத்தையும் நம்ம கலந்து இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் போட போகிறோம். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டால் போதுமானது. ரொம்ப காரமாக போட்டுறாதீங்க. ரொம்ப காரமாக போட்டிங்கன்னா இது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அது வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகாத்தூள் சேர்க்காமல் விட்டுட்டிங்கன்னா அது இனிக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்ல தொட்டும்போது உங்களுக்கு சில பேருக்கு இனிப்பை வந்து பிடிக்காது. இனிப்பாக இருக்கனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அந்தளவுக்கு. சவுச்சவ் செய்யும்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எல்லாமே கலந்தாச்சு. இது நம்ம மூடி வச்சு நல்லா கொதிஞ்சு அதை வந்து எடுத்துட்டோம். கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இது கொதிஞ்சிடும். கொதிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா சுட சுட டேஸ்ட்டான சவுச்சவ் கூட்டு ரெடி ஆயிரும். சவுச்சவ் கூட்டு நம்ம வேக வச்சு இறக்கியாச்சு. இங்கே பார்க்குறதுக்கு நல்லா கலராக டேஸ்ட்டாக இருக்குது, சூடாக இருக்குது. இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.